சட்டமன்றத்தில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களோடு அரசியல் பேசவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். முன்னதாக சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜியோடு வேலுமணி தனியாக பேசியது என்ன என்று அதிமுக கேள்வி எழுப்பியிருந்தது. கோவை கோட்டைமேடு பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த செந்தில் பாலாஜி, தாவேக ஆட்சி ரீல்ஸ் ஆட்சியாக இருக்கக்கூடாது என கூறினார். லாபியில் வரும்போது அங்கே நின்றுட்டு இருந்தாங்க புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், எங்கள் எம்எல்ஏஸ் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் சைன் பண்ணும்போது அந்த இடத்துல கையெழுத்து போடக்கூடிய இடம் அது. கையெழுத்து போடும்போது அவங்களும் இருந்தாங்க, நாங்களும் இருந்த கையெழுத்து போடும்போது. மற்றபடி வேற ஒன்றும் நாங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் எதுவும் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் பேசவும் இல்லை. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய கழகத் தலைவர்கள் உத்தரவிட்டு 500 டாஸ்மாக் கடைகளை நாங்கள் குறைச்சோம். அதற்கு முன்பாக அதிமுக அரசிலையும் டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டன. ஏன்னா புதிதாக இப்பொழுது மட்டும்தான் அந்த கடைகள் போடப்பட்டதைப் போல, மற்ற காலங்களில் இல்லாததைப் போல, இப்பொழுது ஏதோ பூரண முழு மதுவிலக்கை கொண்டு வந்ததைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றன. காலப்போக்கில் தெரியும். அதுதான், அதனால தான் நாங்களும் சொன்னோம், இது ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கருத்தாக இருக்குது. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்ற தாம் முயற்சித்ததாக வெளியான தகவல் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பதிலளித்திருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வியடைந்தது சங்கடம் அளித்ததால் நண்பர் என்ற முறையிலேயே அவரை சந்தித்ததாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சதகம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த குளத்தூரில் தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் இங்கே விஜய் சிஎம் ஆகக்கூடாது, இப்போ அவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்தினாங்க. முத்து திரைப்பட வசனத்தை மேற்கோள் காட்டி விஜய் மீது தனக்கு எந்த பொறாமையும் இல்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். விஜய் முதல்வர் ஆனதற்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்ற விமர்சனத்தை மறுத்தவர் சமூக வலைதளத்தில் வாழ்த்து கூறியதை சுட்டிக்காட்டினார். முதல்வர் விஜயை சம்பிரதாயத்திற்காக சந்திக்க மாட்டேன் எனவும் தெரிவித்தார். கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கும் விஜயருக்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க. அது இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கு. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். தாவேகா தொண்டர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் அறிவுரை வழங்கியுள்ளார். விஜயின் தேர்தல் வெற்றி குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் அவர், மாற்றம் தேவைப்பட்ட நேரத்தில் விஜய் வந்திருப்பதாக குறிப்பிட்டார். 2021 தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் நிச்சயம் நான் வெற்றி பெற்றிருப்பேன் எனவும் ரஜினிகாந்த் கூறினார். எதிர்பார்த்தோம் நம்பிக்கை இருக்கு. பட் ஒன்று மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அவரை விட்டுரும், 2 வருஷம் விட்டுரும். இன்னொன்று அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை கரெக்டாக விஜய் வந்தார். அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் அவ்வளோ ஒரு கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோஷியல் மீடியா அது நல்ல ஒரு காரணம். ஓகே, தேர்தல் கட்சியை வச்சிருந்தா வெற்றி பெற்றலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 100% வெற்றி பெற்றுப்பாங்க. திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி சென்ற ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஒரு பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டது. மத்திய பிரதேச மாநிலத்தில் சென்று கொண்டிருந்த போது அதிகாலை 5 மணி அளவில் ரயிலின் ஏசி பெட்டியில் தீப்பிடித்தது. இதையடுத்து ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டு உள்ளே இருந்த 68 பேரும் வெளியேற்றப்பட்டனர்.
பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்படும் என்று ரயில்வே கூறியுள்ளது. இவ்விபத்தால் மும்பை டெல்லி ரயில் போக்குவரத்து சில மணி நேரம் ஸ்தம்பித்தது. கேரளாவின் புகழ்பெற்ற சுற்றுலா மையமான ஆலப்புழாவில் கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தமிழகம் உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் இங்கு குவியத் தொடங்கியுள்ளனர். இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகள் மற்றும் பாரம்பரிய கேரள உணவுகளை உண்டு ரசித்தவாறு பயணிக்கும் போட் ஹவுஸ் சவாரிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. போட் ஹவுஸ்கள் பெரும்பாலானவை முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதால் ஆலப்புழா மற்றும் குமரகம் பகுதி உள்ளூர் வணிகங்களும் சுற்றுலாத்துறையும் புத்துயிர் பெற்றுள்ளன. அதிமுகவில் தான் மட்டும் இருந்தால் போதும் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாக நிதியமைச்சரும் தவிக மூத்த தலைவருமான செங்கோட்டையன் விமர்சித்துள்ளார். கோவையில் அதிமுக மாவட்ட செயலர்களின் பதவி பறிப்பு தொடர்பான கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் அளித்தார். மேலும் அதிமுகவினருக்கு அமைச்சரவையில் இடம் என தாங்கள் இதுவரை கூறவில்லை எனவும் தெரிவித்தார். அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். நான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிக்கிறார். நீங்களும் சொல்லணும், நாங்கள் ஒருத்தர் சொல்லு இது வரைக்கும். வார விடுமுறையொட்டி நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் அதிக அளவில் மக்கள் குவிந்தனர். அகஸ்தியர் அருவியில் சீரான தண்ணீர் வரத்து உள்ளதால் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தினருடன் உற்சாகத்துடன் நீராடி வருகின்றனர். அதே நேரத்தில் குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து குறைவாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி மருத்துவமனைக்கு மூவரும் சென்று கொண்டிருந்தனர். சின்ன முதலியார் சாவடியில் வந்தபோது பின்னால் அதிவேகமாக வந்த அரசு பேருந்து முதலில் ஒரு காரின் பின்புறம் மோதியது. பின்னர் அந்த காருக்கு முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது பலமாக மோதியதில் மூவரும் உயிரிழந்தனர். காரில் இருந்தவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றோடு கனமழை பெய்தது. இதனால் தண்ணீர் பள்ளி, ராஜேந்திரம் ஆகிய பகுதிகளில் 5 மரங்கள் வேரோடு சாய்ந்து மின்கம்பிகள் மீது விழுந்ததில் 5 மின்கம்பங்கள் அடியோடு பெயர்ந்து விழுந்தன. திருச்சி மாவட்டம் துறையூர், காளிப்பட்டி, சிங்களாந்தபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்தது. வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் திடீர் மழையால் நிலம் குளிர்ச்சி அடைந்து நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே நேரம் துறையூர் பேருந்து நிலைய பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். கொளத்தூர் தொகுதி மக்களை பற்றி திமுக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. உடன்குடியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய அவர், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், மு.க.ஸ்டாலினுக்கு முழுமையாக வாக்களிக்காத கொளத்தூர் தொகுதி மக்களை விமர்சித்து பேசினார். எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். என்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? திருச்சி விமான நிலையத்தில் மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
கோலாலம்பூர் செல்லவிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இருவரிடமும் கோலாலம்பூரிலிருந்து வந்த ராஜஸ்தான் பயணியிடமும் போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. மகன்களை பார்க்க அனுமதிக்கவில்லை என்ற நடிகர் ரவி மோகனின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆர்த்தியின் தாய் சுஜாதா விஜயகுமார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஆர்த்தியின் பதிவிற்கு குஷ்பு கருத்து தெரிவித்தது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு இது சாதாரண நிகழ்வுதான் என்றும் ஆர்த்தியின் பதிவிற்கு மில்லியன் கணக்கானோர் பதில் அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். பயணத்தின் பிரதான நிகழ்வாக அதிபர் ஷி ஜின்பிங்கை புட்டின் சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை தியாகராஜ நகர் பகுதியில் 7 வயது மகளோடு தனியாக வசித்து வந்த பெண் படுகொலை செய்யப்பட்டார். மருத்துவமனையில் இருந்த உறவினரை பார்த்துவிட்டு இரவு வீடு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த இருவர் அவரை வழிமறித்து கொலை செய்துவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. முன் விரோதம் காரணமாக இக்கொலை நடந்ததா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். உயிரிழந்தவரின் கணவர் வெளியூரில் வசித்து வேலை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 90s கிட்ஸ்களின் விருப்பமான கொடிக்காய் புளி சீசன் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரை பலன் தரும் இப்பயிர் குறைந்த தண்ணீரில் மானாவாரி நிலங்களிலேயே நன்கு வளரக்கூடியது. இந்த ஆண்டு போதிய மழையின்றி வரத்து குறைந்தாலும் தேவை அதிகரிப்பால் கிலோ 200 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வியாபாரிகள் நேரடியாக தோட்டங்களுக்கே வந்து போட்டி போட்டு வாங்கிச் செல்வதால் நல்ல லாபம் கிடைத்து விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விவாகரத்து கிடைக்கும் வரை படங்களில் நடிக்கப் போவதில்லை என்று நடிகர் ரவி மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன் படம் இனிமேல் ரிலீஸ் ஆகாது என தெரிவித்தார். என்ன எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பஞ்சிங் பேக்கா யூஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாரும் இப்ப வாங்க கராத்தே பாபு மாதிரி தான் நான் கிக் அடிக்க போறேன், ரெடியா இருக்கிறேன். நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என் படம் இனிமேல் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியல. மகன்களை பார்க்க அனுமதிக்கவில்லை என்ற நடிகர் ரவிமோகனின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆர்த்தியின் தாய் சுஜாதா விஜயகுமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆர்த்தியின் பதிவிற்கு குஷ்பு கருத்து தெரிவித்தது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு இது சாதாரண நிகழ்வுதான் என்றும் ஆர்த்தியின் பதிவிற்கு மில்லியன் கணக்கானோர் பதிலளித்ததாகவும் குறிப்பிட்டார். பசங்களை பார்க்கவே வர்றதெல்லாம் சொல்லியிருக்காரு ஜெயம். உண்மையா அது பொய் இல்ல, அது யாராலையுமே வந்துட்டு பண்ண முடியாது. தொடர்ந்து ஆர்த்தி அவங்களுக்காக குரல் கொடுத்து நிறைய நடிகைகள் பேசினாங்க. அதுல குறிப்பா 3 எழுத்து இட்லி பேர் கொண்ட நடிகைன்னு சொல்லியிருந்தாங்க. குஷ்பு மேமும் அதுக்கு அவங்களுடைய விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா எல்லா பெண்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது பர்டிகுலர் 2-3 பேர் சப்போர்ட் பண்றாங்கன்றது அதை நான் ஒத்துக்க மாட்டேன். சென்னை வந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து 1.5 கிலோ தங்கம் காணாமல் போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளத்திலிருந்து ஜோஸ் என்பவர் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தங்க கட்டிகளுடன் நெல்லைக்கு வருகை தந்துள்ளார். குழித்துறை ரயில் நிலையத்தில் தூக்கத்திலிருந்து விழித்த அவர் தன்னிடமிருந்த 1 கிலோ 400 கிராம் தங்கம் தோள்பையுடன் மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து ஜோஸ் அளித்த புகாரின் பேரில் குழித்துறை இருப்பு பாதை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி விமான நிலையத்தில் 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் டெல்லி வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கரை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அவரது உடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 115 தங்க கட்டிகளை அவர்கள் பறிமுதல் செய்தனர். தங்கம் கடத்தி வந்தவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் திருமணமான தம்பதி 4வது குழந்தை பெற்றுக் கொண்டால் 40,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை நிறைவேற்ற தீர்மானித்துள்ளதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாகுளம் நரசன்னபேட்டாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், திருமணமான தம்பதி 3வது குழந்தை பெற்றுக் கொண்டால் 30,000 ரூபாய் வழங்க தீர்மானித்திருப்பதாக கூறியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் சட்டமன்றத்தில் இதுகுறித்து பேசிய சந்திரபாபு நாயுடு, மாநிலத்தின் மக்கள் தொகையை உயர்த்த 2வது குழந்தை பெற்றுக் கொள்ளும் தம்பதிக்கு 25,000 ரூபாய் வழங்க தீர்மானித்திருப்பதாக கூறியது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர் பண்டி சஞ்சய்குமாரின் மகன் பகீரத்
போக்சோ வழக்கில் கைதாகியுள்ளார். 17 வயது சிறுமியும் அவரது தாயும் அளித்த புகாரின் பேரில் தெலங்கானா காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. புகாருக்குள்ளான பகீரத் தலைமறைவான நிலையில் அவரை நாடு முழுவதும் தெலங்கானா காவல்துறை தேடி வந்தது. ரகசிய தகவலின் அடிப்படையில் அமைச்சர் மஞ்சுருவேலா பகுதியில் பதுங்கியிருந்த பகீரத்தை ரகசிய தகவலின் பேரில் கைது செய்துள்ள காவல்துறை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தியது. பின்னர் அவர் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தன் மகன் தவறு எதுவும் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ள அமைச்சர் பண்டி சஞ்சய்குமார், அவர் சட்டப்படி வழக்கை சந்தித்து தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பார் எனவும் கூறியுள்ளார். ரயில்வேயில் நாடு முழுவதும் உதவி லோகோ பைலட் பணிக்கு 11,127 இடங்கள் காலியாக இருப்பதாக இந்திய ரயில்வே கூறியுள்ளது. 10ஆம் வகுப்பு மற்றும் ITI படித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ஜூன் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. இதற்கான தேர்வு தமிழிலும் எழுதலாம் என்பதால் தமிழக இளைஞர்கள் அதிகம் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது.